அன்பானவர்களே, இன்று சென்னையிலே மிக முக்கிய நிகழ்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்து சொன்ன தவறான கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாகவும், பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களுடைய நல்ல பணிகளை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த சிறப்பு கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயமும் பங்கு பெற்றிருக்கின்றது. இந்த நல்ல கூட்டத்திலே ஆளுநர் ரவி ஐயா அவர்கள் பேராயர் அவர்களை குறித்து ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், தமிழை குறித்து தவறான கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன கருத்து முற்றிலும் தவறானது. பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் 1814ஆம் ஆண்டு அயர்லாந்து தேசத்திலே பிறந்தவர். தன்னுடைய 24வது வயதிலே இந்திய பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து அவர்கள் இந்திய தேசத்திற்கு அவர்கள் கடந்து வருகின்றார்கள். இங்கு வருவதற்கு முன்பதாகவே பல பாடங்களில் பல பட்டங்கள் படித்து தேர்வு பெற்றவர்கள் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். கிரேக் மற்றும் எபிரேய லத்தீன் மொழிகளிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார்கள். மொழி பாடங்களை கற்பதிலே அவர்களுக்கு ஆர்வம் அதிகம். ஆகையினாலே கப்பலில் இந்தியா வரும்பொழுதே அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இங்கு 1838வது ஆண்டு இந்திய தேசத்திற்கு வந்து சேர்ந்து 3 ஆண்டுகள் மொழிகளையும் பல தத்துவங்களையும் படிப்பதிலே ஆர்வம் காட்டுகின்றார்கள். தெலுங்கு, தமிழ் போன்ற மொழிகளை நன்றாக கற்று தேர்ச்சி பெறுகின்றார்கள். அதிலே பேசவும் எழுதவும் அதில் பிரசங்கிக்கவும் அவர்களால் முடியும். 3 ஆண்டுகள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு 1841வது ஆண்டு சென்னையிலிருந்து தரங்கம்பாடி, திருச்சி, கொடைக்கானல், திருநெல்வேலி வழியாக இடையன்குடி வந்து சேருகின்றார்கள். இடையன்குடியை மையமாக கொண்டு அவர்கள் முதலூர், கிறிஸ்தியா நகரம், சாயர்புரம், தூத்துக்குடி பகுதிகளிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள். இறை பணியோடு கூட கல்வி பணியையும் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் ஏராளம். இன்றும் ஒருவேளை இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் பயன்படும் விதத்திலே அநேக கல்விக்கூடங்களை அவர்கள் ஆரம்பித்து அவர்கள் பெயர் சொல்லிக்கொண்டு இன்றும் இந்த கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் இயங்கி வருகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படியே நல்ல பணிகளை பாராட்டி அவர்களுடைய இல்லமானது இன்று நினைவிடமாக அருங்காட்சியகமாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் 1891ஆம் ஆண்டு தன்னுடைய 78வது வயதிலே மரித்து அவருடைய சரீரமானது இடையன்குடியில் உள்ள CSI தேவாலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 54 ஆண்டுகள் இந்திய தேசத்திலே, குறிப்பாக தென் தமிழகத்திலே தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து செயலாற்றியவர் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள். அவருடைய நல்ல பணிகளை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை குறித்து தவறான செய்திகள் பரப்புவது கிறிஸ்தவ மக்களின் மனதை புண்படுத்துவதோடு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் வெளிவருவதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அவருடைய நல்ல பணிகளை நாம் நினைத்து அவரை போன்று நாமும் பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நன்றி.